என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? சாய் பல்லவி மாதிரி இருக்கான். சாய் பல்லவி மாதிரி பல்லு போன கிளவி மாதிரி இருக்கு. சாய் பல்லவியா? இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்ன விலை அழகே? 650 ரூபா. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். எனக்கு சண்டைன்னு வரும்போது மொத்தமா சேர்த்து வச்சு என்ன செய்யறதுக்கு ஓடி சாம்பார் ஆப்பு எனக்கு ഞാൻ ചേച്ചിയുടെ ആരാധകനാ പിന്നെ അടുത്തുള്ള ഞാൻ 3 പ്രാവശ്യം കണ്ടു Here I come. Oh, here I come. Oh. സംഗതി എല്ലാം പുറത്തൊന്നു നോക്ക് ചന്ദ്ര. അകത്ത് ഷഡ്ജം ഉണ്ടായത് കൊണ്ട് സംഗതി അധികം പുറത്തേക്ക് വന്നില്ലടാ. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். கரடியே காரி முழுந்த எங்கள் புலிகேசி மன்னர் உன் முகத்தில் காரி துப்பினார் என்று வெளியில் போய் சொல் போ. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? ஒரு முயற்சி தான் 7-8 கோட்டை அடிச்சு பாக்குறேன். அதுலயும் நீ சிகப்பி ஆகலன்னா ஒரே அடியா ஆசிட்ல முக்கி உன்னை வெள்ளையாக்கிடுறேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட். தி நெக்ஸ்ட் டே சிகப்பு சேப்பா வந்துகிட்டு இருக்கே. தங்கச்சி குளிக்குது மாப்பிள, சாயம் வெளுக்குது. என்னங்க தங்கச்சி குளிக்குன்னு சொன்னீங்க, வேலைக்கார குட்டி வந்துருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் லூஸா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் என் வாழ்க்கையில இவர் வந்தாரு. அப்புறம் 2 பேரும் லூசா தான் இருக்கும். ஐயா பைத்தியங்க. சாவுல புளிய மருந்து கொஞ்சம் சாவும்ல, செத்த பையில தூக்கு போட்டு சாவு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கடஞ்செடுத்த நாட்டு கட்டடோய் எல்லாமே போயாச்சு. இனிமே என்ன எனக்கு போறதுக்கு? लोग हैं हमारे पास.
கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது பாபா அதில் என்னடா தேடுகிறாய் அதில் என்ன தேடுகிறாய் திறக்குடா முடியுமா முடியாது என்னடா புத்தலாட்டது உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் சித்தி பக்கத்து வீட்ல ஒரு அக்கா இருக்குல்ல அவங்க பேர் என்ன? அனிதாடி. அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. சோழமுத்தா போச்சா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே. ஐயோ அம்மா ஏ கோபி வசந்திக்கு சொந்தக்காரன் எவ்வளவு ஒருத்தங்க வந்திருக்காண்டா ஐயோ நான் தாண்டா அழகு போகாதீங்கடா நம்ம எங்க ஆத்தா மேல சத்தியம் பண்றேன் நான் பார்த்தா எரியவே எரியும் என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே என்னடியாச்சு வேலை செய்யல. அது என்ன உன் புருஷனா எல்லா நேரமும் வேலை செய்யறது? ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு புதுசா இருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் മഞ്ജുശ്രീ ഇതൊന്നും വേണ്ടായിരുന്നോ? வாயமுறா குரங்கு ஐயோ 6 வேளை சோறு தின்னாலும் மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க என் சொத்துல மண்ணலி போறீங்களா என் நோக்கு வருமம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஒருத்தவங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோன்றத அவங்கள பண்ண வைக்கிறது தான் நோக்குவர்மம். அதானடா நான் கல்யாணம்னா என்னன்னு கேட்கல, நோக்கு வருமம்னா என்னன்னு. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? யாருல என் தங்கத்தை முடிச்சு விட்டது? இருட்டுல யாரும் தெரியல. எது உன்னை கெடுத்து இவன் தானா? நல்லா பார்த்து சொல்லு. இருட்டுல ஒண்ணும் தெரியல. சைஸ பார்த்தா இவர் மாதிரி தான் இருக்கு. என்ன அது சாப்பிடுங்க சார் ஐயோ பாவம். अरे भाई इस वाले पैर में लग रही அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. சபா இப்பவே கண்ணை கட்டுது அப்பம் பச்சை கேட்கற இவன் ஒரு உதவாகற, இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற, இந்த 2 உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம தான் போகுது. മിലിറ്ററിയാണ് അപ്പൊ ഇല്ലാത്ത വെടിവെച്ചൊക്കെ കേൾക്കും. எல்லாம் அவன் பார்த்துப்பா.
ரொம்ப நன்றி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.